பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தேவன் உங்களோடு பேச விரும்புகிற உங்களுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை, ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் முடிஞ்சா பைபிள் எடுத்து கையில் வச்சு நான் சொல்லுகிற வசனம் ஒருவேளை ஸ்க்ரீனில் வரலாம். ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை திறந்து பார்த்து இறுதி ஜெபம் பண்ணும்போது அந்த வசனத்தின் மேலே அப்படி கையை வச்சு கண்களை மூடி கருத்தாக ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருக்க போகிறார் என்ற விசுவாச அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரத்தோடே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ளுதல், ஒரு புரிதல் வேணும். எப்படி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிதல் இருந்தாதான் அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிட்டு போக முடியும், 2 பேர் சேர்ந்து வீட்டை கட்ட முடியும், பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்த முடியுமோ, அதே போல் உங்களில் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு புரிதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்லுகிறது, ஆசியாவில் வசனத்தை சொல்லணும்னு புறப்படுறாங்க. நல்ல காரியம் தானே, வசனத்தை சொல்லாதபடி. அப்போ வசனம் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் தடை பண்ணுவாரா? தடை பண்ணுறவன் சாத்தான் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் இங்கே ஆண்டவர் அங்கே தடை பண்ணுகிறார். ஆவியானவர் அவங்களை போக ஒட்ட ஆண்டவர் போக வேண்டாங்கிறாரு அடுத்த வசனத்தில். அப்போ இதை ஆவியானவரை புரிந்து கொள்ளுதல் நமக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், ஆண்டவர் சில விஷயத்தை தடை பண்ணுவார். இப்போ நீங்கள் போக வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் யுத்தம் பண்ண. ஆகவே ஆவியானவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்துக்காக நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணணும் என்னோடு கூட சேர்ந்து. ஆவியானவரை எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, அது நடத்துதல். நடத்துதல் வேற, புரிதல் வேற. கர்த்தருடைய பிள்ளைகளே, நடத்திப்பு வேற, புரிதல் வேற என்பதை கற்றுக்கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஏன்னா சில நேரங்களில் சாத்தான் நம்மளை தந்திரமாக சில காரியங்களை செய்ய வச்சிடும். அவன் தந்திரம் உள்ளவன் என்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு. அதனால் இது கர்த்தர் தான் தடை பண்ணுறாரா, ஆவியானவர் தடை பண்ணுறாரா என்பதை நீங்கள் கொஞ்சம் நிதானித்து, நீங்கள் யூகித்து யோசித்து ஜெபம் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகே, அவசரப்படாதீங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அன்னன்னைக்கு நமக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியும். அதனால் ஒரு எமோஷனலாக, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக எந்த ஒரு காரியத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டாம் என்று இயேசுவின் நாமத்தில் ஆலோசனை சொல்கிறேன். அந்தந்த நாளுக்குள்ளே கர்த்தர் கிருபையாக செய்வார். ஒருவேளை மற்றவங்க பேச்சுவார்த்தை சொல்கிறதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரே ஒரு வேதனையாக இருக்கலாம். ஆனால் தேவன் செய்கிற காரியம் தடைப்படாது. ஆவியானவரை புரிந்து கொண்டீர்களா? ஆச்சரியமாக அவர் நடத்துவார். எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு சமாதானத்தோடு முற்று பெறும் என்பதில் வேறு எவ்வித ஐயப்பாடும் இல்லை. சரியா? ஜெபம் பண்ணலாமா? ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிடலாமா ஆண்டவர்கிட்ட? அருமையான ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் ஆவியானவரை உங்களை புரிந்து கொள்ளணும். ஆண்டவரை முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு புரியல, ஏன் தடை பண்ணுறார். கடைசியில் தான் புரிஞ்சுது. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்தியோகியாவில் உள்ள பிலிப்பு என்ற ஒரு இடத்துக்கு போவதற்கு தான் கர்த்தர் இப்படி தடைகளை கொண்டு வந்து அந்த பிலிப்பு பட்டணத்தில் அந்த ஆண்டவரை ஸ்திரீகளாய் கூடி ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவரை பேச வைத்து அங்கு லீதியாளை சந்தித்து லீதியாவின் மூலமாய் அந்தியோகியாவிலேயே ஒரு பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் ஆண்டவரே ஒரு பெரிய அடித்தளம் போட்டீர். ஆண்டவரே உம்முடைய வழிகள் ஆச்சரியமானது கர்த்தாவே. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு புரிதல் வேண்டிய அவசியம்
இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை குறித்தும் பொருளாதார விஷயத்தில் குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கைகளிலிருந்து அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வழக்கம் போல சொல்லுகிறேன், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.